ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்ஷனில் யாருடைய பேச்சு உங்களை ஈர்த்ததுன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ஷோவில் எல்லாருடைய பேச்சும் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு சிலருடைய பேச்சை மட்டும்தான் நான் கேட்டேன். நான் கேட்ட பேச்சில் என்னை ரொம்ப கவர்ந்த பேச்சுன்னா, அது டிராகன் படத்தின் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்துனுடைய பேச்சு. சிங்கீதம் சீனிவாசராவ் எடுக்கிற அடுத்த படமும் காமெடி படம் தானான்னு திருவாரூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சிங்கீதம் சீனிவாசராவ் அடுத்து இயக்கக்கூடிய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்குனர் அப்படின்னாலே நிச்சயமாக அந்த படத்தில் மெல்லிய நகைச்சுவை இழையோடக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. நடிகர் ராஜேஷ் அவர்கள் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ராஜேஷ் நல்ல நடிகர் அப்படின்றது ஓரறிந்த விஷயம். ஆனாலும் அவருடைய நடிப்பு திறனுக்கு எந்த விருதும் கொடுக்கப்படவில்லை என்பது தான் மிகவும் சோகமான வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பாக்யராஜ் படங்களுக்கு வைரமுத்து பாடல் எழுதியிருக்காரான்னு சிவா கனடாலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய இயக்கத்தில் உருவான சின்ன வீடு படத்துக்கு வைரமுத்து பாடல் எழுதியிருக்கிறார். கமல் ரஜினி படத்தோடைய ப்ரோமோ ஷூட் மட்டும்தான் ராஜு மேனன் பண்ண போறாரா, இல்லை முழு படத்தையும் ராஜு மேனன் தான் பண்ண போறாரான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்துடைய ப்ரொமோ ஷூட் மட்டும் இல்லை, அந்த படத்துக்கே ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் தான்.